அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு உறவுகளே, நாம் நிறைய மனிதர்களோடு பழகுகிறோம். சில மனிதர்களை பார்க்குகின்ற பொழுது அவர்கள்டிருந்து ஏதேனும் எடுத்துக்கொள்ளணும், அழகான குணத்திற்கு சொந்தக்காரராக இருக்கிறார்களே, நல்ல பண்பு இருக்கே அப்படின்னு தோணும். சில மனிதர்களை பார்க்கிறோம், அவர்கள் கல்லா அல்லது மனிதர்களா என்று சந்தேகிக்கின்ற அளவுக்கு எந்த ரியாக்ஷனும் இருக்காது. இதுபோன்ற மனிதர்களை இஸ்லாம் வெறுக்கிறது. எங்கேனும் பிரச்சனை ஏற்பட்டால், யாருக்கேனும் துன்பம் துயரம் ஏற்பட்டால், குறிப்பாக உறவுகளுக்கு மத்தியிலே, உறவினர்களுக்கு மத்தியில், உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில், பிள்ளைகளுக்கு மத்தியில், கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு நீங்கள் நெருங்கிய உறவாக இருந்து உங்களுக்கு செய்தி வந்துச்சுன்னா ஓடோடி போய் என்ன தீர்வு அப்படின்னு அதுக்கு தீர்வு எட்டப்படுவதற்கு முயற்சி செய்யணும். யார் எக்கேடு கட்டு போனால் எனக்கு என்ன, நான் சாப்பிட்டேனா, நான் தூங்கினேனா, என் வேலையை பார்த்தேனா என்ற குறுகிய வட்டத்தில் இருப்பவர்கள் இறை அருளிலிருந்து தூரச் சென்று விடுகிறார்கள். நாம் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறோம்? வெறும் தொழுது விட்டால் போதும் என்று எண்ணுகிறோமா? அதைவிட முக்கியமான ஒரு இபாதத்தாக சமரசத்தை இஸ்லாம் சொல்லுகிறது. யாருக்கேனும் பிரச்சனை ஏற்பட்டால், குறிப்பாக அவர்களுக்கு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை, இன்னல்கள் ஏற்பட்டு உங்களுடைய செவிகளுக்கு வந்தால் ஓடோடி போய் என்ன தீர்வு எட்டப்படுவதற்கு அழகான முறையில் உங்களால் பங்களிப்பை நீங்கள் வழங்குங்கள். ஆம், கல்லாக இருக்க வேண்டாம். அல்லாஹ் நமக்கு உணர்வுகளை தந்திருக்கிறார். பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.